வரலாற்றில் இன்று sponsored by Olive Tree Global School. 1722 டச்சு மாலுமி ஜேக்கப் ரோகவின் ஈஸ்டர் தீவை கண்டுபிடித்தார். ஈஸ்டர் தீவு என்பது பசிபிக் பெருங்கடலின் தென்கிழக்கே அமைந்துள்ள பொலிசீனிய தீவு. இது சிலியன் ஆளுகைக்கு உட்பட்ட சிறப்பு மண்டலம். ராப்பா நூயி மக்களினால் அமைக்கப்பட்ட மோவோய் என அழைக்கப்படும் பல நினைவு சின்னங்கள் இந்த தீவின் சிறப்பு. இந்த தீவு ஒரு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய களமாகும். ஈஸ்டர் தீவு என்பது முதன்முதலாக இங்கு வந்திறங்கிய டச்சு பயணியான ஜேக்கப் ராகவின் என்பவரால் கொடுக்கப்பட்டது. இவர் இந்த தீவில் 1722 ஆண்டு உயிர்த்த ஞாயிறு நாளன்று வந்திறங்கினார். இந்த தீவின் தற்போதைய பொலிசீனிய பெயர் ராப்பா நூயி. ராப்பா நூயி என்றால் பெரும் ராப்பா என பொருள். பிரெஞ்சு பொலிசீனியாவின் பாஸ் தீவுகளில் இருந்து 1870களில் இங்கு குடியேறிய ராப்பா மக்களின் நினைவாக இந்த பெயர் சூட்டப்பட்டது. ஈஸ்டர் தீவின் வரலாறு மிகுந்த சர்ச்சைக்குள்ளாகிய ஒன்று. இதன் குடிகள் பஞ்சம், தொற்று நோய்கள், உள்நாட்டு போர், அடிமை வாழ்வு, குடியேற்றவாதம், காடுகள் அழிப்பு என பல இன்னல்களை சந்தித்துள்ளன. இந்த தீவின் மக்கள் தொகை பலமுறை அபாயகரமாக குறைந்திருக்கின்றது. முதல் குடியேற்ற மதிப்பீடுகள் ஹவாயில் குடியேற்றம் நிகழ்ந்தே அதே கிபி 300 இருந்து 1200 வரையிலாக குறிக்கின்றன. கதிரியக்க கரிம கால கணிப்புகளின்படி இந்த மதிப்பீடுகள் குறுகிய காலவெளியிலான கிபி 700 முதல் 1100 வரை குறிக்கின்றன. தற்போது அகழ்வாய்வு நடத்தும் ஆய்வாளர்கள் டெர்ரி ஆண்டும் கால் லிப்போவும் இதனை இன்னும் கிபி 1200 என மதிப்பிட்டுள்ளனர். ஈஸ்டர் தீவு மிகவும் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு தீவு. இதன் அருகிலுள்ள நிலப்பரப்புகள் ஆயிரக்கணக்கான மைல்கள் தொலைவில் கிழக்கில் தென் அமெரிக்காவும் மேற்கில் பொலிசீனிய தீவுகளும். ஈஸ்டர் தீவுவாசிகளின் எலும்புகளிலிருந்து எடுக்கப்பட்ட DNA மரபியல் நியதி பொலிசேனிய நியதியுடன் ஒத்துப்போனது. அந்த நாளில் சாதாரண கட்டுமரங்கள் மூலம் அவர்கள் கடந்த தூரம் மலைக்க வைக்கின்றது. உலகில் நடந்த மாபெரும் கடல்வழி இடப்பெயர்ச்சியாக இது அமைந்தது. இந்த இடப்பெயர்ச்சி கிபி 7ஆம் நூற்றாண்டில் நடந்திருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. அதற்கு பின் அடுத்த 1000 ஆண்டுகளுக்கு யாரும் இந்த தீவுக்கு வரவில்லை. தொல்லியல் ஆய்வுகளின் முடிவுகள் அங்கே நூற்றுக்கணக்கான வீடுகள் இருந்திருந்ததையும், வேளாண்மை, மீன்பிடித்தல் முக்கிய தொழிலாக இருந்ததையும், மக்கள் தொகை 12,000ஆக இருந்திருக்கலாம் என்றும் உறுதிப்படுத்தின. 1999 மாங்கெரேவா தீவுகளில் இருந்து தொன்மைக்கால பாலிசீனிய வடிவமைப்பில் கட்டப்பட்ட கட்டுமரங்களில் நடத்தப்பட்ட கடற்பயணம் 19 நாட்களில் ஈஸ்டர் தீவினை சென்றடைந்தது. இதன் பொலிசீனிய பெயர் ராப்பே தூயி என்பதாகும். கிபி 1722 டச்சை சேர்ந்த ஜேக்கப் ரகவின் ஈஸ்டர் தினத்தில் இந்த தீவுக்கு வந்தார். அவரே தாம் வந்த நாளின் நினைவாக ஈஸ்டர் தீவு என்று பெயரிட்டார். அதிகாரத்தில் உள்ளவர்களது உருவங்களை அடிமைகள் சிலையாக செதுக்க கட்டளையிட்டனர். இதனால்தான் இங்குள்ள அனைத்து சிலைகளும் காதுகள் நீண்டதாக உள்ளது என வரலாற்று தகவல்கள் கூறுகின்றன. இவை அனைத்தும் எரிமலை அடிவாரத்தில் செதுக்கப்பட்டன என்றும் அவை கயிறு கொண்டு 150 அடிமைகளின் உதவியால் கொண்டுவரப்பட்டுள்ளன என்றும் தெரிவிக்கின்றது. இங்கு கயிறாக ஒரு வகை புற்கள் பயன்பட்டுள்ளன. டச்சு மாலுமி ஜேக்கப் ரோகவின் ஈஸ்டர் தீவை கண்டுபிடித்த தினம் வரலாற்றில் இன்று. 1947 பிலிப்பைன்ஸின் 14வது அரசு தலைவர் குளோரியா மகபகல் அரோயா பிறந்த தினம். குளோரியா மகபகல் அரோயா பிலிப்பினோ அரசியல்வாதியும் 2001 முதல் 2010 வரை பிலிப்பைன்ஸின் 14வது குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றவரும் ஆவார். 1998 முதல் 2001 வரை பிலிப்பைன்ஸின் துணை குடியரசுத் தலைவராகவும் இருந்திருக்கிறார். 2010 முதல் பம்பங்காவின் 2வது தேர்தல் மாவட்டத்தில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து வருகின்றார். கொரோசோன் அகினோவிற்கு பிறகு நாட்டின் 2வது பெண் குடியரசுத் தலைவராக பொறுப்பாற்றிய பெருமை இவருக்கு உண்டு. முன்னாள் குடியரசுத் தலைவரான டியாசுடோ மகபெல்லின் புதல்வி ஆவார். முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிலிப்பைன்ஸின் முதல் பெண் உதவி குடியரசுத் தலைவரும் இவரே ஆவார். அரோயோ அட்டேனியோ டி மணிலா பல்கலைக்கழகத்தில் பொருளியல் பேராசிரியையாக இருந்தவர். அப்போது பெனிக்னோ அகினோ அவரது மாணக்கர்களில் ஒருவராக இருந்தார். 1987 குடியரசுத் தலைவர் கொரோசோன் அகினோ அழைப்பினார் அரசு நிர்வாகத்தில் சேவை துவங்கிய அரோயோ வணிகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தில் துணை அமைச்சராகவும் இணை அமைச்சராகவும் பணியாற்றினார். 1992 முதல் 1998 வரை பிலிப்பீனிய மேலவை உறுப்பினராக சேவையாற்றிய பின்னர்
குடியரசுத் தலைவர் ஜோசப் எஸ்டிராவின் கீழ் துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கு போட்டியிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார். எஸ்திராடா மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்தபோது சமூக நலத்துறை மற்றும் மேம்பாட்டு அமைச்சராக இருந்த அரோயோ தமது பதவியை விட்டு விலகினார். குடியரசுத் தலைவருக்கு எதிரான அணிகள் இணைந்து ஊழலுக்கு எதிராக போராடினார். 2001 எஸ்டா புரட்சியை தொடர்ந்து எஸ்திராடா பதவி விலக நேரிட்டது. ஜனவரி 20, 2001 தலைமை நீதிபதி அரோயோவிற்கு குடியரசுத் தலைவராக பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மே 2004 நடந்த சர்ச்சை மிக்க குடியரசுத் தலைவர்கள் தேர்தலில் முழு 6 ஆண்டுகளுக்கு குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஜூன் 30, 2004 பதவியேற்றுக் கொண்டார். குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் நாடாளுமன்ற மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். பிலிப்பைன்ஸில் உயர் பதவியில் உள்ள ஒருவர் இவ்வாறு கீழுள்ள அலுவல் நிலைக்கு தேர்ந்தெடுக்கப்படுவது இதுவே 2வது முறையாகும். முன்னதாக ஓசே பி லாரல் என்ற குடியரசுத் தலைவர் இவ்வாறு செய்துள்ளார். நவம்பர் 18, 2011 அன்று தேர்தல் முறைகேடுகளுக்காக அரோயோ கைது செய்யப்பட்டார். குவிசோ நகரத்தில் உள்ள மாவீரர்கள் நினைவு மருத்துவ மையத்தில் அவர் காவலில் வைக்கப்பட்டார். ஜூலை 2012 பிணையில் விடுதலையானார். அக்டோபர் 2012 அரசு அதிர்ஷ்ட லாப சீட்டு நிதியில் $8.8 மில்லியன் முறைகேடு செய்ததாக மீண்டும் கைதானார். குளோரியா பகபகல் அரோயா பிலிப்பைன்ஸின் 14வது அரசு தலைவர் குளோரியா பகபகல் அரோயா பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. 1976 அமெரிக்க பொறியியலாளர் ஹார்வர்ட் ஹியூஸ் மறைந்த தினம். ஹார்வர்ட் ராபர்ட் ஹியூஸ் ஜூனியர் ஒரு அமெரிக்க வர்த்தக புள்ளியாக இருந்தவர். இவர் முதலீட்டாளர், பொறியாளர், திரைப்பட தயாரிப்பாளர், இயக்குனர் மற்றும் கொடையாளர் ஆகிய பன்முகங்களை கொண்டவர். இவர் உலகின் பணக்காரர்களில் ஒருவராக இருந்தவர். இவர் 1920ஆம் ஆண்டிற்கு பிறகு பெரிய அளவிலான முதலீடுகளை செய்தும் சச்சரவு மிக்க படங்களை உருவாக்கியும் சிறந்த திரைப்பட தயாரிப்பாளராக பிரபலமடைந்தார். இவற்றுள் குறிப்பிடத்தக்க படங்களில் தி ராக்கெட், ஹெல்ஸ் ஏஞ்சல், ஸ்கேர்ஃபேஸ் மற்றும் தி அவுட்லா ஆகிய குறிப்பிடத்தக்கவை. வரலாற்றில் குறிப்பிடத்தக்க வானூர்தியாளர்களில் ஹியூஸ் முக்கியத்துவம் வாய்ந்தவர். இவர் பல உலக சாதனைகளை செய்துள்ளார். ஹியூஸ் H-1 ரேசர் மற்றும் H-4 ஹெர்குலிஸ் ஆகியவற்றையும் உருவாக்கியவர் இவரே. அமெரிக்க வானூர்திகளுடன் இணைந்த டிரான்ஸ் வேர்ல்ட் வானூர்திகளை விரிவாக்கினார். இவர் பிறந்த இடம் ஹம்பிள் அல்லது ஹவுஸ்டன், டெக்சஸ் என்று அறியப்படுகின்றது. பிறந்த தேதியும் சரியாக அறிய முடியவில்லை. எனினும் இவர் கிறிஸ்துமஸ் தினத்தன்று பிறந்ததாக குறிப்பிடுகிறார். இவர் பெற்றோர் மிசௌரியைச் சேர்ந்த ஆங்கிலேயர்கள் ஆவர். சிறுவயதில் விளையாட்டில் ஈடுபாடு கொண்டவராக விளங்கினாலும் போட்டியிட நம்பிக்கையின்றி வெகு விரைவில் ஆர்வம் இழந்தார். தலை சிறந்த ஆட்டக்காரர்களுடன் விளையாடியுள்ளார். தன் தந்தையின் மரணத்திற்கு பிறகு ரைஸ் பல்கலைக்கழகத்தில் தன் படிப்பை நிறுத்திக் கொண்டார். திருமணத்திற்கு பின்பு மனைவியுடன் லாஸ் ஏஞ்சல்ஸிலிருந்து குடிபெயர்ந்தார். அமெரிக்க பொறியியலாளர் ஹார்வர்ட் ஹியூஸ் மறைந்த தினம் வரலாற்றில் இன்று. 1792 அமெரிக்க அரசு தலைவர் ஜார்ஜ் வாஷிங்டன் முதற் தடவையாக வீட்டோ அதிகாரத்தை கைப்பற்றினார். ஜார்ஜ் வாஷிங்டன் அவர்கள் அமெரிக்க கண்டத்தின் படையை தலைமை தாங்கி பிரித்தானியரை அமெரிக்க புரட்சி போர் எனும் அமெரிக்க விடுதலை போரில் தோற்கடித்தார். இவர் ஐக்கிய அமெரிக்காவின் முதல் குடியரசுத் தலைவர் ஆவார். இவர் 8 ஆண்டுகள் 1789 முதல் 1797 வரையிலும் ஐக்கிய அமெரிக்காவின் குடியரசுத் தலைவராக தலைமை தாங்கினார். விடுதலை பெற்ற நாடாக ஐக்கிய அமெரிக்கா திகழ்ந்த துவக்க ஆண்டுகளில் இவர் ஆற்றிய நாடு நிறுவும் பணிகளை நோக்கி இவரை ஐக்கிய அமெரிக்காவின் தந்தை என போற்றுவர். ஜார்ஜ் வாஷிங்டனின் தந்தை அகஸ்டின் வாஷிங்டன் நிறைய நிலங்களையும் அடிமைகளையும் பெற்றிருந்த ஒரு செல்வந்தராகவும் லட்சியமிக்க மனிதராகவும் இருந்தார். இவர் நிறைய ஆலைகளை கட்டினார். புகையிலை விவசாயம் செய்தார். ஒரு காலத்தில் அவர் இரும்பு சுரங்கங்களை திறக்கும் ஆர்வமும் கொண்டிருந்தார். அவர் ஜான் பட்லரை திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு 3 குழந்தைகள் இருந்தனர். 1729ஆம் ஆண்டில் ஜான் இறந்து போனார். பின்னர் 1731ஆம் ஆண்டில் அகஸ்டின் மேரி பாலை மணந்தார். அகஸ்டின் மற்றும் மேரி ஆகியோருக்கு பிறந்த 6 குழந்தைகளில் ஜார்ஜ் வாஷிங்டன் மூத்தவராக இருந்தார். ஜார்ஜ் வாஷிங்டனின் தந்தை 11 வயதில் இறந்து விட்டார். அவர் தனது அண்ணன் லாரன்ஸின் கவனிப்பில் வளர ஆரம்பித்தார். அண்ணன் லாரன்ஸ் அவருக்கு நல்ல வளர்ப்பை அளித்தார். 1748ஆம் ஆண்டில் அவர் 16 வயதாக இருந்தபோது வர்ஜீனியாவின் மேற்கு பகுதியில் உள்ள நிலப்பகுதியை ஆராய்ந்து நில அளவை மேற்கொள்ளும் குழுவுடன் பயணித்தார். அடுத்த வருடம் லார்ட் ஃபோர்ஸ்பாக்ஸின் உதவியுடன்
வாஷிங்டன் கல்பெயர் கவுண்டியின் அதிகாரப்பூர்வ நில அளவையாளராக நியமிக்கப்பட்டார். 2 ஆண்டுகளுக்கு அவர் கல்பவர், பிரெட்ரிக் மற்றும் அகஸ்டா மாவட்டங்களில் நில அளவை மற்றும் ஆய்வில் மிகவும் சுறுசுறுப்பாக ஈடுபட்டார். இந்த அனுபவம் அவரை வளமிக்க மனிதராகவும் அவரது உடல் மற்றும் மனதை வலிமை மிக்கதாகவும் மாற்றியது எனலாம். மெக்சிகோவின் வடகிழக்கு பகுதியிலுள்ள அமெரிக்க கண்டத்தின் கட்டுப்பாட்டிற்கான போட்டியின் காரணமாக இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் ஆகியவை ஓஹியோ நதி பள்ளத்தாக்கின் மீது சச்சரவுகளை கொண்டிருந்தன. பிரெஞ்சு கனடாவில் இருந்து அந்த பிராந்தியத்தில் நுழைந்து பூர்வீக அமெரிக்கர்களுடன் கூட்டுகளை உருவாக்கியது. வர்ஜீனியாவில் உள்ள ஆங்கிலேய விசுவாச அரசாங்கம் இந்த ஊடுருவல்களை நிறுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருந்தது. பிரித்தானிய இராணுவ தூதுவராக பணிபுரிந்த வாஷிங்டன் தொலைதூர பகுதிக்கு தன் விருப்ப தொண்டர்கள் குழுவை வழிநடத்தி சென்று எதிரி துருப்புகளின் பலம் பற்றிய தகவல்களை சேகரித்தார். பிரெஞ்சு நாட்டினர் அந்த பிராந்தியத்தை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிட்டார். அவர்கள் மறுத்துவிட்டனர். வாஷிங்டன் திரும்பிய போது மேலும் பிரெஞ்சு விரிவாக்கத்தை நிறுத்துவதற்காக ஒகியோ ஆற்றின் மீது கோட்டை கட்டப்பட வேண்டும் என்று முன்மொழிந்தார். 1754ஆம் ஆண்டு வசந்த காலத்தில் மிகவும் சிறப்பாக பயிற்சியளிக்கப்படாத ஆயுதம் தாங்கிய 150 நபர்களை கொண்ட படைப்பிரிவு ஒன்றை உருவாக்கினார். ஒகியோ ஆற்றின் கரையில் இவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக மரக்கட்டைகளால் ஆன தடுப்பு ஒன்றை அமைக்க கிளம்பினார். இந்த மரக்கட்டை தடுப்பினை அவசியமான கோட்டை என்று அழைத்தார். வழியில் அவர் ஒரு சிறிய பிரெஞ்சு படையை எதிர்கொண்டு உடனடியாக அதை தாக்கி 10 பிரெஞ்சு வீரர்களை கொலை செய்தார். இந்த மோதலின் போது வர்ஜீனியாவில் இருந்து வந்த அறியப்படாத இளம் போராளியும் துப்பாக்கியால் சுடப்பட்டார். பிரிட்டிஷ் தூதருக்கு ஒரு செய்தியை வழங்குவதற்காக தூதுவராக வந்த ஒரு பிரெஞ்சு படை வீரர் கொல்லப்பட்டதால் சர்வதேச நெறிமுறைகளின்படி வாஷிங்டன் தூதரை கொன்ற கடுமையான விதிமீறலில் ஈடுபட்டு விட்டதாக குற்றம் சாட்டப்பட்டார். இதுவே பிரெஞ்சு செவ்விந்திய படைகளுக்கும் அமெரிக்கர்களுக்குமான போருக்கான முதல் காரணமாயிற்று. இந்த இடையூறுகளின் விளைவுகள் வெஸ்ட்மினிஸ்டர் அரண்மனை மற்றும் வெர்சாய்ஸ் ஆகிய இடங்களுக்கு சென்றன. இந்த பகுதியில் உள்ள பூர்வீக அமெரிக்கர்கள் பிரெஞ்சு அமெரிக்க முரண்பாட்டை உணர்ந்து பிரெஞ்சுக்கு ஆதரவளித்தனர். இந்த பிரெஞ்சு மற்றும் பூர்வீக அமெரிக்க கூட்டுப்படையானது வாஷிங்டன் மற்றும் அவரது படைப்பிரிவை திணறடித்தன. அவரால் உருவாக்கப்பட்ட மர தடுப்புகளை சிதறடித்தனர். வாஷிங்டன் பிரெஞ்சு மொழியில் எழுதப்பட்ட ஒரு சரணடையும் பத்திரத்தில் கையொப்பமிட்டுவிட்டு அந்த இடத்தை விட்டு செல்ல பணிக்கப்பட்டார். அந்த ஒப்பந்தத்தில் வாஷிங்டன் இராணுவ நெறிமுறைகளை மீறியதாக ஒப்புக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதை பிரான்ஸ் தன் மக்களிடம் பெரிய வெற்றியாக கொண்டாடியது. பிரித்தானிய படையில் வாஷிங்டனுக்கான பதவி உயர்வின் போது புறக்கணிக்கப்பட்டார். பிரிட்டிஷார் தன்னை அவமதித்து விட்டதாக உணர்ந்து வாஷிங்டன் இராணுவத்திலிருந்து பதவி விலகினார். ஒகியோ ஆற்றின் பள்ளத்தாக்கில் இருந்து பிரெஞ்சு படையை ஓட்ட சிறந்த வழி ராயல் இராணுவத்திலிருந்து துருப்புகளை அனுப்பிட வேண்டும் என்றும் இங்கிலாந்து முடிவு செய்தது. அவர்களுடைய தளபதி ஜெனரல் எட்வர்ட் புரோட்டோக் மோதலில் அனுபவமுள்ள ஒரு உதவியாளர் தேவை என்பதால் பதவியை வாஷிங்டனுக்கு வழங்கினார். ஆங்கிலேய இராணுவத்திடமிருந்து சாதகத்தை பெறுவதற்காக வாஷிங்டன் இந்த பொறுப்பை ஆர்வமாக ஏற்றுக்கொண்டார். மவுண்ட் வெர்னான் தோட்டத்திற்கு பொறுப்பு எடுத்துக் கொண்டார். மார்த்தாவின் குழந்தைகளை வளர்க்கும் பொறுப்பையும் பார்த்து கொண்டார். வாஷிங்டனுக்கும் மார்த்தாவிற்குமான திருமண வாழ்வில் குழந்தைகள் ஏதுமில்லை. தனது பண்ணையை மிக அதிக அளவில் கவனித்து வந்த சொத்துக்களை அதிகப்படுத்தினார். அவர் தனது வாழ்வு முழுவதுமே விவசாயத்தை தனது மதிப்புமிக்க தொழிலாக கருதினார். சிறிது சிறிதாக தனது நிலப்பரப்பை 8000 ஏக்கர் அளவிற்கு அதிகப்படுத்தினார். ஜார்ஜ் வாஷிங்டன் விர்ஜீனியாவின் மிகப்பெரிய நில உரிமையாளராகி விர்ஜீனியா பேரவைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். விரைவிலேயே வாஷிங்டன் மற்றும் அவரோடு இணையாக இருந்த நில உரிமையாளர்கள் ஆங்கிலேய ஆட்சியாளர்களின் நேர்மையற்ற அணுகுமுறைகளை குறித்து அதிருப்தி அடைந்தார்கள். அவர்கள் தங்களது உரிமைக்காக விவாதிக்கவும் போராடவும் தொடங்கியிருந்தார்கள். இதற்கு ஆங்கிலேய அரசு மறுத்தபோது ஒரு புரட்சியில் ஈடுபடவும் தயாராகினர். போஸ்டன் முற்றுகையின் போது 1775 ஜூலையில் வாஷிங்டன் பெருநிலப்பகுதியின் இராணுவத்தின் கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொண்டார். 8 ஆண்டுகளுக்கு நீடித்திருந்த போரின் போக்கின் போது அவர் நல்ல முறையில் பயிற்சி பெறாத போதுமான அளவு படைக்கலன்கள் வழங்கப்படாத படைகளை வைத்துக்கொண்டு அவர்களை தொடர்ந்து ஊக்குவித்து சிறந்த தளபதியாக முன்னணியில் இருந்தார். தொடக்கத்தில் அவர் வென்றதை விட அதிக போர்களில் இழந்தார். ஆனால் அவரது நிலைப்பாட்டை கைவிடாமல் தொடர்ந்து போராடினார். அந்த காலகட்டத்தில் பிரித்தானிய படைகளை தொடர்ந்து துன்புறுத்துவது, பெரிய நடவடிக்கைகளை தவிர்ப்பது போன்றவை அவரது யுக்தியாக இருந்தது. பின்னர் அவர் தனது இராணுவத்தினருக்கு பயிற்சியளிப்பதன் மூலமாகவும் படை தளவாடங்களை வழங்குவதன் மூலமாகவும் ஒழுங்கமைக்க தொடங்கியதால் நிலைமை முன்னேற்றமடைய தொடங்கியது. 1781ஆம் ஆண்டு அக்டோபரில்
பெருநில பகுதியின் படைகள் யாக்டவுனில் நிறுத்தப்பட்டு பிரித்தானிய துருப்புகளை கைப்பற்றிய போது யுத்தம் முடிவுக்கு வந்தது. அக்டோபர் 19, 1781 அன்று சரணடைதல் நிகழ்ந்தது. வாஷிங்டன் தேசிய அளவிலான நாயகனானார். 1783 ஆண்டு செப்டம்பர் 3 நாள் பாரிஸ் ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் வரை தலைமை படைத்தளபதியாக வாஷிங்டன் தொடர்ந்தார். குறைவாக ஊதியம் அளிக்கப்பட்ட பெருநில பகுதியின் இராணுவத்தை சமாதானப்படுத்தும் பொருட்டு முறையான இழப்பீடு கேட்டு அந்த பகுதியின் காங்கிரசிற்கு ஒரு மனுவை கையெழுத்திட்டு அனுப்பினார். அதன் பிறகு அவர் தனது வேலையை விட்டுவிட்டு மவுண்ட் வெர்னானுக்கு திரும்பினார். போருக்கு பிறகு வாஷிங்டன் தனது தோட்டத் தொழிலில் ஈடுபடுவதையே விரும்பினார். தனது விவசாய பண்ணையில் நீண்ட காலம் பணியாற்றாமல் போனதால் உண்டான பாதிப்புகளை எல்லாம் சரி செய்யும் முயற்சிகள் ஈடுபட்டார். இருப்பினும் கூட தேசிய அரசியலை தொடர்ந்து உற்றுநோக்கி வந்தார். 1785 ஆண்டில் மவுண்ட் வெர்னான் மாநாட்டை தனது பண்ணை தோட்டத்தில் வைத்து நடத்தினார். 1786 ஆண்டில் அன்னபோலியில் நடைபெற்ற பேரவை கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் 1787 ஆண்டில் நடைபெற்ற அரசியலமைப்பு பேரவையில் தலைமை தாங்க ஒத்துக்கொண்டார். அவரது ஆளுமையின் தாக்கம் நிறைந்த தலைமை பண்பு வந்திருந்த பெருமை மிகு பிரதிநிதிகளை கவர்ந்தது. அவரே அமெரிக்காவின் முதல் குடியரசுத் தலைவராக மிக பொருத்தமானவர் என்று அவர்கள் கருதினர். 1799 ஆண்டின் ஒரு டிசம்பர் மாதத்தில் வாஷிங்டன் பனிப்பொழிவின் நடுவே குதிரையின் மீது அமர்ந்தவாறு தனது பண்ணை தோட்டத்தினை ஆய்விடுவதில் அதிக நேரம் செலவிட்டார். தனது நனைந்த உடைகளுடன் வீடு திரும்பி இரவு உணவை முடித்துவிட்டு படுக்கைக்கு சென்றார். அடுத்த நாள் டிசம்பர் 13 நாள் காலை கடுமையான தொண்டை புண்ணுடன் கண் விழித்தார். அந்த நாளின் நேரம் செல்ல செல்ல மிகவும் நிலைமை மோசமடைந்தது. பல மருத்துவர்களின் சிகிச்சை பலனின்றி டிசம்பர் 14 நாள் மாலை அவர் உயிரிழந்தார். அமெரிக்க அரசு தலைவர் ஜார்ஜ் வாஷிங்டன் முதல் தடவையாக வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்திய தினம் வரலாற்றில் இன்று. சொல்லு வெல்லு போட்டிக்கான இன்றைய கேள்வி: நாளை நடைபெறும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க எத்தனை வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது? இல்லைங்கிற இடத்துல தான் ஒரு பெரிய வெற்றிடம் இருக்குது. ஸோ எனக்கு என்ன தேடல் அப்படிங்கிறது தெரியும். அந்த தேடலுடைய குறைகளை இல்லாத பட்சத்தில் ஒரு முழுமையான ஸ்கூல் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இது ஒரு குளோபல் எஜுகேஷன் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். Breaking all the traditional learning methods, Allutri Global Education Campus, Madhuvaram and Kodungayur. Admission open for session 21-22. We provide world-class education and amenities with minimum fee. Hurry up, limited seats. Complete your admission process just over a phone call. 7550 10013 7550 10016. Chennai's best CBSE school challenge.